உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. திரையுலகில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் இயக்குனராக மாறியவர்தான் இயக்குனர் சங்கர். இவரின் இயக்கத்துல பல படங்கள் வெளிவந்திருக்கு. படங்களை ரசிகர்களுக்கு பிடித்தவாறு கதைகளை அமைத்து அதற்கேற்றாற்போல் நடிகர்களையும் தேர்வு செய்து எடுத்துட்டு இருக்காரு சங்கர் ஜென்டில்மேன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வச்சாரு. இவர் சுமார் 25 வருடங்களுக்கு மேலாக நம்பர் 1 இயக்குனராக இருந்துட்டு இருக்காரு. இவருடைய இயக்கத்துல கடைசியாக வெளியான படம் தான் 2.0. இந்த படம் ஹாலிவுட் தரத்துல எடுத்திருந்தாரு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி மாசா நடிச்சிருப்பாரு. இந்த படம் உலக அளவுல பிரம்மாண்டமாக வெளியாகி நல்ல வரவேற்பையும் அடைந்தது. இந்நிலையில சங்கர் தற்போது இந்தியன் 2ஆம் பாகத்துல செம பிஸியாக இருந்து வர சுவாரஸ்ய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. இளையராஜா 75 நிகழ்ச்சியில் தான் இந்த தகவல் பலருக்கும் தெரிய வந்திருக்கு. கமல்ஹாசன் வரி கட்ட வேண்டும் என்ற விழிப்புணர்வு விளம்பரத்தில் நடிக்க இதை சங்கர் தான் இயக்கினாராம். அந்த விளம்பரத்திற்கு இசை இளையராஜாவாம். இந்த தகவல் தற்போது வலைதள பக்கத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் தளபதி இவர்கள் தான் தற்போது வேற லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க. இருவரின் படங்களுக்கு வரும் ரசிகர்கள் கூட்டம் வேற லெவல்ல இருந்துட்டு வருது. இருவரும் இந்த உச்சத்திற்கு அடைந்ததுக்கு காரணம் இவர்களின் உழைப்பு தான். தற்போதெல்லாம் ஒரு படம் வெளிவந்தால் அது எந்த அளவிற்கு வரவேற்பு அடைகிறது, ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன், டீசர், ட்ரைலர் ஆகியவை என்னென்ன சாதனை படைக்கிறது என போட்டி நடந்துட்டு இருக்கு. அதிலும் தளபதி தான் அதிகமாக இருக்காங்க. தளபதி விஜய் சாதனை மன்னன் என அழைக்கப்பட்டு வர்றாரு. இவரின் படங்கள் பல விதமான சாதனைகளையும் படிச்சிட்டு இருக்கு. கடைசியாக வெளிவந்த மெர்சல் சர்க்கார் படங்கள் தாறுமாறாக வரவேற்பு அடைந்தது. வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி நல்ல வரவேற்பையே அடைந்தது. ஆனால் தளபதி ஆரம்ப காலத்திலேயே சாதனை படைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அப்போது போட்டி பட்டியல், சாதனை பட்டியல் எதுவும் இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் இருந்திருந்தால் அப்போதே தளபதி மாஸ் காட்டியிருப்பாரு. தளபதி விஜய் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான படம் என்றால் கில்லி தான். இந்த படத்தில் தளபதிக்கு ஜோடியாக த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. மேலும் முக்கிய வில்லனாக பிரகாஷ் ராஜ் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தில் வரும் பாடல்கள் மற்றும் இசை வேற லெவல்ல இருக்கும். இதன் மூலம் தளபதியின் பக்கம் அனைவரின் பார்வையும் திருப்பியது என்று கூட சொல்லலாம். இந்த அளவிற்கு கில்லி படம் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடிச்சிருந்தது. இந்த படம் தான் விஜய்க்கு குடும்ப ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுக் கொடுத்தது. இந்நிலையில இந்த படம் அப்போது எவ்வளவு வசூல் செய்தது என்பதை இன்றைய ரீவென்ட் பகுதியில பார்க்கலாம். கில்லி தமிழகத்துல மட்டும் 29 கோடி வசூல் செய்து ரஜினி படங்களுக்கு இணையான ஆல் டைம் வசூலை கொடுத்தது. இந்த படம் உலகம் முழுவதும் 41 கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது.